உலகின் மிக முக்கியமான மருத்துவர் மற்றும் நோயியல் நிபுணர் டேனியல் ஃபவுலர் கப்பல் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1900ஆம் ஆண்டு பிப்ரவரி 28 அன்னைக்கு ஸ்காட்லாண்டோடைய கிளாஸ்கோவில் இருக்கிற ஹில்ஹெட்டில் ராபர்ட் கப்பலுக்கும் அனபெல்லா ஃபவுலர் கப்பலுக்கும் மகனாக பிறக்கிறார் டேனியல் ஃபவுலர் கப்பல். இவர் கூட பிறந்தவங்க ஒரு எல்டர் பிரதர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ஃபார்மசிஸ்டாக அதாவது மருந்தாளராக இருந்திருக்கிறாங்க. மேலும் ஒரு ஃபார்மசிட்டிக்கல் கெமிஸ்டாகவும் அதாவது மருந்து வேதியியலாளராகவும் இருந்திருக்கிறாங்க. கூடுதலாக இவருடைய அப்பா ஒரு ஃபார்மசி மருந்தகத்தை வச்சு நடத்தி வந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. டேனியல் ஃபவுலர் கப்பல் குழந்தை பருவத்திலிருந்து மிகவும் திறமையான ஒரு குழந்தையாகவும் அறிவுத்திறன் மிக்க குழந்தையாகவும் இருந்து வந்தாங்க. இதன் காரணமாக 1904ஆம் ஆண்டு டேனியல் ஃபவுலர் கப்பலுக்கு வெறும் 4 வயது இருக்கும் போதே இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக ஹில்ஹெட்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு ப்ரிப்பரட்டரி ஸ்கூலாக இருந்தது. அதாவது அந்த லோக்கல் ஸ்கூலில் 6th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து டேனியல் ஃபவுலர் கப்பல் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே பள்ளி பாடங்களில் நல்லா புரிஞ்சு படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனா டேனியல் ஃபவுலர் கப்பல் திகழ்ந்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1909ஆம் ஆண்டு டேனியல் ஃபவுலர் கப்பல் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிக்கிறாங்க. குறிப்பாக 5th கிரேடை முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா இவர் படித்து வந்த அந்த ஹில்ஹெட் லோக்கல் ஸ்கூலில் 6th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருந்தனால அடுத்த ஓராண்டும் டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து அதே ஹில்ஹெட் ஸ்கூல்லையே படிக்கிறாங்க. பின்னர் 1910ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் டேனியல் ஃபவுலர் கப்பல் இவருடைய 6th கிரேடையும் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவருடைய உயர்கல்விக்காக அந்த ஹில்ஹெட்லேயே இருக்கக்கூடிய ஹில்ஹெட் ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து 1910ஆம் ஆண்டிலிருந்து டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனை உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்சஸ் போன்ற அறிவியல் பாடங்களில் டேனியல் ஃபவுலர் கப்பல் படித்து வந்தாங்க. நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இயற்கை வரலாறு அப்படின்றது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் குறித்து படிக்கிறது. சிம்பிளாக சொல்ல போனால் பாட்டனி தாவரவியல், ஜுவாலஜி விலங்கியல் இந்த 2 பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது. அதே சமயம் நேச்சுரல் சயின்சஸ் இயற்கை அறிவியல் அப்படின்றது நேச்சுரல் வேர்ல்டு சம்மந்தமாக குறிப்பாக ஃபிசிக்கல் வேர்ல்டு சம்மந்தமாக படிக்கிறது. சிம்பிளாக சொல்ல போனால் ஃபிசிக்ஸ் இயற்பியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், அஸ்ட்ரானமி வானியல், ஜியாலஜி புவியியல், பயாலஜி உயிரியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது. ஸோ நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்சஸ் போன்ற அறிவியல் பாடங்களை டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து மிகவும் ஆர்வத்தோடு படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் 1912ஆம் ஆண்டு டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனில் 8th கிரேடை வந்து முடிச்சிருந்த இந்த காலகட்டத்தில் தான் கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய கிளாஸ்கோ அகாடமி அது ஒரு ப்ரைவேட் டே ஸ்கூல். ஸோ அங்கே படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு டேனியல் ஃபவுலர் கப்பலுக்கு கிடைக்குது. இதனால் இவருடைய அப்பா அந்த ஹில்ஹெட்டில் இருக்கிற ஹில்ஹெட் ஹை ஸ்கூல் அங்கேருந்து இவரை அந்த 1912ஆம் ஆண்டு இவருடைய 8th கிரேடுக்கு அப்புறமா நேராக கிளாஸ்கோலே இருக்கிற கிளாஸ்கோ அகாடமி அப்படின்ற ப்ரைவேட் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து 1912ஆம் ஆண்டிலிருந்து டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனை தொடர்ந்து படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் 1914ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முதல் உலகப் போரானது நடக்க ஆரம்பிக்குது. இந்த முதல் உலகப் போரின் போது யூரோப்பில் பல பாதிப்புகள் வந்து ஏற்பட்டது. அந்த பாதிப்புகளை டேனியல் ஃபவுலர் கப்பலுடைய குடும்பம் அனுபவிச்சாங்க. ஏன்னா இவங்களும் யூரோப்பில் வாழ்ந்து வந்தாங்க, குறிப்பாக ஸ்காட்லாண்டில். ஸோ அங்கே பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதுக்கிடையில் டேனியல் ஃபவுலர் கப்பலுடைய அப்பாவான ராபர்ட் கப்பல் அவருக்கு வந்து ஒரு ஷாக்கானது 1914 ஏற்படுது. அதுக்கப்புறம் அவர் வந்து கார்டியோ ரீனல் டிஸ்பீனியா அப்படின்ற ஒரு வகையான கண்டிஷன்னால் பாதிக்கப்படுறாங்க. இது வந்து அவருடைய அப்பாவுடைய இருதயம் மற்றும் சிறுநீரகம் அதாவது அவருடைய ஹார்ட் அண்ட் கிட்னி அதில் ஏற்படக்கூடிய பாதிப்பினால் அவருக்கு ஏற்படக்கூடிய மூச்சு திணறல் தான் இந்த கார்டியோ ரீனல் டிஸ்பீனியா அப்படின்றது. இது வந்து ஏற்பட்டுடுது. இதுக்கப்புறமா டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து இவருடைய அப்பாவுக்கு உதவியா அவருடைய ஃபார்மசியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற நிலைமை ஏற்படுது. ஸோ டேனியல் ஃபவுலர் கப்பலுக்கு வந்து அப்போ 14 வயசு தான் இருக்கும். 14 வயசுலேயே இவர் வந்து கிளாஸ்கோ அகாடமியில் பள்ளி படிப்பை படிச்சுட்டு இன்னொரு பக்கம் இவருடைய அப்பாவுடைய ஃபார்மசியில் மருந்தகத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் மெல்ல மெல்ல டேனியல் ஃபவுலர் கப்பலுக்கு வந்து மருத்துவத்தில் ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதே சமயம் இந்த முதல் உலகப் போரில் டேனியல் ஃபவுலர் கப்பல் அவருடைய
எல்டர் பிரதர் அவரும் அந்த டேனியல் ஃபவுலர் கப்பலுடைய ஒரு யங்கர் அங்கிள், இந்த 2 பேரும் வந்து அந்த காலகட்டத்தில் ஃப்ரான்ஸில் போர்லலாம் அந்த மிலிட்ரி சர்வீஸ்லலாம் ஈடுபட்டு வந்தாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. இவர் வந்து தொடர்ச்சியாக டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து மருத்துவத்தில் வந்து ஆர்வம் ஏற்பட்டு இவருடைய அப்பாவுடைய ஃபார்மசியில் ஒர்க் பண்ணாங்க. அதே சமயம் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1916ஆம் ஆண்டு இவருடைய 16 வயதில் டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து அந்த ஹையர் எஜுகேஷனை கிளாஸ்கோ அகாடமியிலேருந்து முடிக்கிறாங்க. முடித்த உடனடியாக இவருடைய இன்னொரு அங்கிள் வந்து கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியில் தான் ஒர்க் பண்ணி வந்தாங்க. குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலில். இது வந்து இன்றைய காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டஸ்ட்ரி அப்படின்னும் அழைக்கப்படுது. ஸோ அங்கே வந்து இவர் வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால இவருடைய அங்கிளுடைய அட்வைஸில், அதாவது இவருடைய அங்கிளுடைய அறிவுரையின் பேரில் இவருடைய அப்பா இவரை அந்த கிளாஸ்கோலே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலில் 1916ஆம் ஆண்டு டேனியல் ஃபவுலர் கப்பலில் சேர்த்துடுறாங்க. சேர்ந்ததுக்கப்புறமா டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து MBCHB படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. MBCHB அப்படின்னா மெடிசனே பேக்கலோரேஜ் சர்ஜரி அப்படின்னு லட்டினில் எக்ஸ்பான்ஷன். இதுவே வந்து இங்கிலீஷில் MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலில் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. படிக்க ஆரம்பித்த 1.5 ஆண்டுகளுக்குள்ள 1917 1918 இந்த காலகட்டத்துக்குள்ள டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து அனாட்டமி ஒரு திறமையான மாணவனாகவே இருக்க தொடங்கியிருந்தாங்க. அதாவது மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக, அதாவது மெடிக்கல் கரிக்குலமாக டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து அனாட்டமி உடற்கூறியல், பெத்தாலஜி நோயியல், பிசியாலஜி உடலியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களை படித்து வந்தாங்க. அதில் குறிப்பாக இவருக்கு வந்து ஆரம்பத்தில் அனாட்டமி உடற்கூறியலில் தான் அதிக ஆர்வம் ஏற்பட்டிருந்தது. அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. உதாரணமாக இப்போ நம்மளுடைய உடலில் இருக்கிற இருதயம், அது நம்மளுடைய உடலில் எங்கே அமைஞ்சிருக்கு, அதனுடைய வடிவம் என்ன, அந்த இருதயத்தில் எத்தனை சேம்பர்ஸ் அறைகள் இருக்குது, நம்மளுடைய உடல் திசுக்களினுடைய தன்மை என்ன, நம்மளுடைய உடல் எலும்புகள் எவ்வாறு வடிவமைஞ்சிருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்தமாக உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது. ஸோ அதில் தான் இவருக்கு டேனியல் ஃபவுலர் கப்பலுக்கு ஆரம்பத்தில் அதிக ஆர்வம் இருந்து வந்தது. அப்போது TH பிரைஸ் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர் வந்து அனாட்டமி ப்ரொஃபஸராக, உடற்கூறியல் பேராசிரியராக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் இருந்து வந்தாங்க. ஸோ அவருக்கு கீழே இவர் வந்து படித்து வரும்போது இவர் ரொம்ப நல்லா படிக்கிறார் அப்படின்றதுக்காக இவர் அனாட்டமியில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு அவர் வந்து பண்ணிக்கிறாங்க. இதுக்கிடையில் இவர் வந்து இவருடைய எல்டர் பிரதர், அங்கிள் அவங்கள போலவே போரில், முதல் உலக போரில் பங்கேற்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. ஏன்னா இந்த 1917க்கு பிறகு 1918 ஆரம்ப காலகட்டத்திலலாம் டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து ரொம்ப நல்லா மருத்துவம் படித்து ஒரு சர்ஜனா, அறுவை சிகிச்சை நிபுணராக ஆர்மியில் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான தகுதியை பெற்றிருந்தாங்க. அதாவது ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. இது வந்து போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள், அதுக்காக சிகிச்சை கொடுக்கறதுக்கு மருத்துவர்களால் மருத்துவ பிரிவுகள் மூலம் உருவாக்கப்பட்டது தான் ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. இதில் முழுக்க முழுக்க மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து போரில் பங்கேற்கிறதுக்கு உண்டான தகுதியை டேனியல் ஃபவுலர் கப்பல் பெற்றிருந்தாங்க. இருந்தாலும் அந்த TH பிரைஸ் அவர் வந்து நீ போர்லெல்லாம் மருத்துவராக, அறுவை சிகிச்சை நிபுணராக பங்கேற்க வேணாம், அந்த சர்ஜன் ப்ரொஃபெஷனர் அந்த பொறுப்புலலாம் போவேனா, அதுக்கு பதிலாக இங்கே ரிசர்ச் பண்ண சொல்லி அவர் தான் பண்ணிக்கிறாங்க. குறிப்பாக டேனியல் ஃபவுலர் கப்பலுக்கு அவருடைய உத்தரவாக இருந்தது லிம்ஃப் மசில்ஸ், அந்த தசைகள் இருக்கக்கூடிய நியூரோவாஸ்குலர், அந்த நியூரோவாஸ்குலர் ஹீலா அதனுடைய மேப் அவுட் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு தான் இவர் கொடுக்கப்பட்ட ஒர்க்கு 1918 காலகட்டத்தில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த TH பிரைஸ் அவர் வந்து இவர் படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு அசிஸ்டண்ட்டாக ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு அனாட்டமி படிக்கிற இவரை போலவே மருத்துவம் படிக்கும்போது அனாட்டமியும் டேனியல் ஃபவுலர் கப்பலும் படித்தாங்க. ஸோ இவர் மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவர் வந்து டியூட்டராகவும் இருக்கணும், அதாவது டீச்சிங்லையும் இருக்கணும் அப்படின்றத TH பிரைஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து
மருத்துவம் படிச்சுட்டு இருக்கும்போதே 18 வயசுலேயே இவர் படிக்கிற அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல்லையே டூட்டராகவும் இருந்தாங்க அனாட்டமியில். இதுக்கப்புறம் இவருடைய ரிசர்ச்லாம் பண்ணி 1919ஆம் ஆண்டு அந்த நியூரோவேஸ்குலர் ஹீலா ஆஃப் லிம்ஃப் மசில்ஸ் அதுக்குண்டான மேப் அவுட்டை இவர் முடிக்கிறாங்க. உடனடியாக இவருக்கு ஸ்ட்ரதர்ஸ் மெடல் ஆனது வழங்கப்படுது. இதை பொதுவாக இந்த எம்பிசிஹெச்பி அதான் எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் ரிசர்ச்சாக தான் இதை பண்ணுவாங்க. ஆனால் இவர் மருத்துவம் படிக்கும்போதே பண்ணி அந்த ஸ்ட்ரதர்ஸ் மெடலை 1919ஆம் ஆண்டு இவருடைய 19 வயசுலேயே இவர் பெற்றிருந்தாங்க. அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. டேனியல் ஃபவுலர் கப்பலுக்கு கிடைச்ச அந்த விருது. இதுக்கப்புறமா 1921ஆம் ஆண்டு தான் அந்த எம்பிசிஹெச்பி அதாவது மெடிசனே பேக்லோரஸ் சர்ஜரி அப்படின்ற எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அந்த டிகிரியை டேனியல் ஃபவுலர் கப்பல் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோல இருந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அதே கிளாஸ்கோவில் இருக்கிற கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு மருத்துவமனையிலையும் வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்ற இன்னொரு மருத்துவமனை 2 இடத்துலையுமே இவர் ஹவுஸ் ஃபிசிஷியனாக 1921 ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது டேனியல் ஃபவுலர் கப்பல் எம்பிசிஎஸ்பி அதாவது அந்த எம்பிபிஎஸ் டிகிரி முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே டேனியல் ஃபவுலர் கப்பல் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சால் தான் இவர் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக இவர் ஒரு ஹவுஸ் ஃபிசிஷியனாக இந்த கிளாஸ்கோவில் இருக்கிற வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரிலாம் இவர் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி இவருடைய மருத்துவ பயிற்சிகளையும் மெடிக்கல் ட்ரைனிங்கையும் இவர் பெற்றாங்க. அதுக்கப்புறம் 1922ஆம் ஆண்டு டேனியல் ஃபவுலர் கப்பல் முழுமையாக ஒரு மருத்துவராகவே தகுதி பெற்றாங்க. ஃபிசிஷியனாக குவாலிஃபை ஆனாங்க. அதுக்கப்புறமா டேனியல் ஃபவுலர் கப்பல் தொடர்ச்சியாக ரிசர்ச்லையும் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் ராபர்ட் மியோர் அப்படின்ற ஒரு பெத்தாலஜிஸ்ட் ஒரு நோயியல் நிபுணர் அவர் இவரை அசிஸ்டண்டாக 1923ஆம் ஆண்டு ஏற்றுக்கிறாங்க. இந்த ராபர்ட் மியோருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் 1864 1959 காலகட்டம் வரைக்கும் வாழ்ந்தவர். ரொம்ப தலை சிறந்த ஒரு நோயியல் நிபுணர். ஸோ அவருக்கு கீழே ஒரு அசிஸ்டண்டாக 1923ஆம் ஆண்டிலிருந்து இவர் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க டேனியல் ஃபவுலர் கப்பல். ஏன்னா இவருக்கு அனாட்டமியில் எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்ததோ அதே அளவுக்கு ஆர்வம் பெத்தாலஜி நோயியலையும் இவருக்கு ஏற்பட்டிருந்தது. பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயின் தன்மைகள், அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட உடல் திசுக்கள் அவைகள் குறித்தெல்லாம் படிக்கிறது தான் பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது. ஸோ இதில் டேனியல் ஃபவுலர் கப்பல் ஒரு நிபுணராக இருந்தனால ராபர்ட் மியோர் அப்படின்ற பெத்தாலஜிஸ்ட் கீழே இவர் ஒரு அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணாங்க. அப்போ தான் டெக்ஸ்ட் புக் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்னு நோயியலுக்கு உண்டான ஒரு பாடநூலை 1924ஆம் ஆண்டு ராபர்ட் மியோர் எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் டேனியல் ஃபவுலர் கப்பல் மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட்டான டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை படிக்கணும் அப்படின்ற முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கிடையில் டேனியல் ஃபவுலர் கப்பல் 1927ஆம் ஆண்டு இவருடைய 27 வயசில் இசபெல்லா ஓட்ரே கிரிஃபன் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. இசபெல்லா ஓட்ரே கிரிஃபன் அப்படின்ற இந்த ஒரு பெண் ஒரு சோசியல் ஒர்க்கராக இருந்தாங்க. ஸோ அவங்கள 1927ஆம் ஆண்டு இவருடைய 27 வயசில் டேனியல் ஃபவுலர் கப்பல் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா டேனியல் ஃபவுலர் கப்பல் மற்றும் இவருடைய மனைவியான இசபெல்லா ஓட்ரே கிரிஃபின் கப்பல் இவங்க 2 பேருக்குமே குழந்தைகள் எதுவும் பிறக்கலை. இருந்தாலும் டேனியல் ஃபவுலர் கப்பல் மற்றும் இவருடைய மனைவியான இசபெல்லா ஓட்ரே கிரிஃபின் கப்பல் இவங்க 2 பேருடைய வாழ்க்கையானது ரொம்ப சிறப்பாக இருந்து வந்தது. இது டேனியல் ஃபவுலர் கப்பலுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க 1928ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோலையே ஒரு லெக்சரரின் பெத்தாலஜி அதாவது நோயியல்ல ஒரு விரிவுரையாளராக டேனியல் ஃபவுலர் கப்பல் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அதே யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து 1929ஆம் ஆண்டு டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை இவருடைய 29 வயசில் டேனியல் ஃபவுலர் கப்பல் முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமாவும் தொடர்ச்சியாக யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலில் இவர் லெக்சரராக பணிபுரிஞ்சு வந்தாங்க. இதுக்கப்புறமா 1931ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய ஃபைஃபில் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸ் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் மெடிக்கல் ஸ்கூல் அங்கே ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அதாவது நோயியல் பேராசிரியர் அப்படின்ற அந்த ஒரு பதவியே இவருக்கு கிடைக்குது. இதனால இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய லெக்சரர் இன் பெத்தாலஜி அந்த பதவியை 1931ஆம் ஆண்டு இவர் ரிசைன் பண்ணிட்டு இவருடைய மனைவி அழைச்சிட்டு
டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து நேராக அந்த 1931ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து அதே ஸ்காட்லாண்டோடைய ஃபைஃபில் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸுக்கு போய் யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் மெடிக்கல் ஸ்கூல் அதுக்குண்டான ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி, அதாவது நோயியல் பேராசிரியர் அப்படின்ற அந்த பதவியில் 1931 பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலெல்லாம் இந்த நோயியல் அப்படின்றது பெரிய அளவில் வளர்ச்சி அடையாமல் இருந்தது. மேலும் யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் மெடிக்கல் ஸ்கூலில் அந்தளவுக்கு மருத்துவ மாணவர்களினுடைய எண்ணிக்கை வந்து அவ்வளவா அதிகமாகலாம் இல்லாமல் இருந்தது. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில தான் டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜியாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இவர் வந்து இவருடைய டீச்சிங்கில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக திகழ்ந்தனால நிறைய மாணவர்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸை நோக்கி வர தொடங்கியிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஷீலா காலண்டர் அப்படின்ற ஒரு பெண் ஆராய்ச்சியாளர், அந்த பெண் ஆராய்ச்சியாளர் கூட இணைஞ்சு டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. அந்த ஆராய்ச்சியின் முடிவில் டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து ஷீலா காலண்டர் அப்படின்ற பெண் கூட இணைஞ்சு பெர்னீசியஸ் அனீமியா ஆஃப் ப்ரெக்னன்சி அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க, அதை அடையாளம் கண்டாங்க. அதாவது பெர்னீசியஸ் அனீமியா ஆஃப் ப்ரெக்னன்சி அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ப்ரெக்னன்ட் லேடி இருக்கிறாங்க, ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னா அந்த சமயம் அந்த பெண்ணினுடைய உடலில் அந்த விட்டமின் B12 அதை வந்து உரியறதுக்குண்டான அப்சர்வ் பண்ணுறதுக்குண்டான அந்த ஒரு எபிலிட்டி வந்து குறைஞ்சி போயிருச்சு அப்படின்னா அப்போ வந்து விட்டமின் B12 வந்து குறைபாடு ஏற்படும். விட்டமின் B12 வந்து குறைபாடு ஏற்பட்டால் விட்டமின் B12 குறைபாடு ஏற்படுறதன் காரணமாக ரெட் பிளட் செல்ஸ் அதுக்குண்டான உற்பத்தி வந்து குறையும். ஏன்னா இந்த விட்டமின் B12 தான் ரெட் பிளட் செல்ஸ் அதுக்குண்டான ப்ரொடக்ஷனில் ரொம்ப எசென்சியலாக இருக்கக்கூடியது. ஸோ விட்டமின் B12 அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய உடல் வந்து உறிஞ்சலை அப்படின்னா அப்போ விட்டமின் B12 குறைபாடு ஏற்படும். விட்டமின் B12 குறைபாடு மூலமாக ரெட் பிளட் செல்ஸோடைய குறைபாடும் ஏற்படும். இதனால் ஃபெட்டிக், அதாவது தலை சுற்றல், மயக்கம், இது மாதிரியான பிரச்சனைலாம் ஏற்படும். அதன் மூலமாக ஒரு இரத்த சோகை ஏற்படும். அந்த இரத்த சோகை தான் பெர்னீசியஸ் அனீமியா ஆஃப் பிரெக்னன்சி அப்படின்றது. இதை ஷீலா காலண்டர் அப்படின்ற பெண் கூட இணைஞ்சு டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து கண்டறிஞ்சாங்க, ஐடென்டிஃபை பண்ணாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷனாக இருந்தது. இதுக்கப்புறம் 1935 to 1936 காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸில் கிட்டத்தட்ட 40 மாணவர்கள் வந்து மருத்துவ மாணவர்கள் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணமாக டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து இருந்திருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் டேனியல் ஃபவுலர் கப்பலுக்கு கீழே படிக்கிறதுக்கு நிறைய மாணவர்கள் ரொம்ப முக்கியமானவங்கெல்லாம் சேர்ந்தாங்க. அதில் குறிப்பாக வந்து ஜான் ரசல் ஆண்டர்சன் அப்படின்ற இன்னொரு நோயியல் நிபுணர். இவர் 1918 2011 வரைக்கும் வாழ்ந்தவர். இந்த ஜான் ரசல் ஆண்டர்சனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவர் வந்து இவர் டேனியல் ஃபவுலர் கப்பலுக்கு கீழே வந்து படிக்கிறதுக்கு ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவருக்கும் இவர் தான் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜியாக டேனியல் ஃபவுலர் கப்பல் தான் இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் தான் இவர் வந்து RH ஃபேக்டர் குறித்து ரொம்ப முக்கியமான ரிசர்ச்சை டேனியல் ஃபவுலர் கப்பல் மேற்கொண்டாங்க. RH ஃபேக்டர் அப்படின்றது ரீசஸ் ஃபேக்டர் அப்படின்னு அழைக்கப்படும். ரீசஸ் ஃபேக்டர் அப்படின்றது என்னென்னா, இப்போ ரத்தத்தில் ஒரு வகையான புரதம், ஒரு புரோட்டீன் ஒன்று இருக்குது, அது வந்து ஆன்டிஜன் அப்படின்னு அழைக்கப்படும். அதுதான் வந்து RH ஃபேக்டர் அப்படின்ற புரோட்டீன். இந்த புரோட்டீன் ரத்தத்தில் இருந்தால் அது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம், அந்த பிளட் குரூப் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இந்த RH ஃபேக்டர், ரீசர்ச் ஃபேக்டர் வந்து இல்லை அப்படின்னா ரத்தத்தில், அப்போ அந்த பிளட் குரூப் வந்து நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். இப்போ O குரூப் உள்ள ஒரு பிளட் குரூப் உள்ள ஒரு நபர் இருக்கிறாங்க, அவருடைய ரத்தத்தில் RH ஃபேக்டர் இருந்தால், அந்த புரதம் இருந்தால், அப்போ அது வந்து அவருடைய ரத்தத்தினுடைய குரூப் வகை வந்து O பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அதே சமயம் அவருடைய பிளட் குரூப் வந்து O, அப்போ அந்த ரத்தத்தில் RH ஃபேக்டர் இல்லை அப்படின்னா அப்போ அது வந்து O நெகட்டிவ் அப்படின்னு ஆயிரும் பிளட் குரூப். ஸோ இதுதான் வந்து RH ஃபேக்டர் இருந்தால் பாசிட்டிவ், RH ஃபேக்டர் இல்லைன்னா நெகட்டிவ். அது A பாசிட்டிவ், AB பாசிட்டிவ், அது எல்லாத்துக்குமே கூட வந்து பொருந்தும். ஸோ இப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து இவர் வந்து முக்கிய கான்ட்ரிபியூஷன் பண்ணி அதனுடைய முக்கியத்துவத்தை டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனில் பெரிய பிரச்சனை எல்லாம் இருந்தது. ஏன்னா இந்த O பாசிட்டிவ், O நெகட்டிவ், AB பாசிட்டிவ், AB நெகட்டிவ் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு அந்த காலகட்டத்தில்
காலகட்டத்தில் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு இருக்குது அப்படின்னே தெரியாது. அதனால் யாராவது ரத்தம் வந்து குறைபாடு ஏற்பட்டால் அவங்க ஓவாக இருந்தால் போதும், அப்படியே இன்னொரு ஓ ரத்த வகை உள்ளவங்களுடைய ரத்தத்தை வந்து ஏற்றுவாங்க. அது ஒரு வேளை ஓ பாசிட்டிவாக இருந்து ரத்தம் கொடுக்குறவங்களும் ஓ பாசிட்டிவாக இருந்தால் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே சமயம் இப்போ வந்து ரத்தம் பெறக்கூடியவங்க ஓ நெகட்டிவாக இருந்து ரத்தம் கொடுக்குறவங்க ஓ பாசிட்டிவாக இருந்தால் அப்போ அந்த ரத்தத்தை அந்த ஓ நெகட்டிவ் உள்ளவங்க வந்து அவங்களுடைய உடல் வந்து ஏற்றுக்காமல் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி அந்த பிளட்டையே வந்து உடலில் வந்து புதுசாக வந்து அந்த பிளட்டை அழிக்க ஆரம்பித்து அவங்களுடைய உயிரையே வந்து அழிக்கக்கூடிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது இப்போ ஒரு நபருக்கு ஓ நெகட்டிவ் இருக்குது, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்குது, அப்போ அவங்களுக்கு ரத்தம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது பாசிட்டிவ் பிளட் குரூப் உள்ள ஒருத்தவங்களுடைய ரத்தத்தை நெகட்டிவ் பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு ஏற்றினா அப்போ அந்த நெகட்டிவ் பிளட் உள்ளவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப வேகமாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு இது வந்து வேற ஒரு பாக்டீரியா அல்லது வைரஸ் அப்படின்னு நினச்சி அந்த பாசிட்டிவ் பிளட் செல்ஸை வந்து அழிக்க ஆரம்பிக்கும். அதன் மூலமாக அந்த நெகட்டிவ் பிளட் குரூப் உள்ள ரத்தம் தேவைப்பட்ட அந்த நபர் வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ அந்த பிரச்சனைலாம் அப்போ இருந்தது. ஸோ அந்த விஷயங்களெல்லாம் டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து ரொம்ப துரிதமாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக இவர் வந்து 1938ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டி அங்கே வந்து ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சர்வீஸை வந்து இவர் நிறுவுறாங்க. இதுக்கு இவருடைய மனைவியும் ஒரு சோசியல் ஒர்க்கராக ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தாங்க. இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அதாவது இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்காட்லாண்டோடைய 5ல இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸில் இருக்கு. அந்த செயின்ட் ஆண்ட்ரூஸில் இருந்து பக்கத்தில் அந்த 5ல இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸில் இருந்து அந்த பக்கத்தில் ஒரு கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டருக்குள்ள தான் டண்டி அப்படின்ற சிட்டியும் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த டண்டியில் டண்டி ராயல் இன்ஃபர்மரி அப்படின்னு ஒரு மருத்துவமனை இருக்கு. அங்கே ஒரு பெத்தாலஜிஸ்ட் நோயியல் நிபுணராகவும் இந்த காலகட்டத்தில் டேனியல் ஃபவுலர் கப்பல் பணிபுரிஞ்சு வந்தாங்க. அதனால தான் அந்த டண்டியில் இவர் வந்து அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சர்வீஸ் நிறுவனாங்க. இவர் நிறுவன அடுத்த ஆண்டே 1939ஆம் ஆண்டு செகண்ட் வேர்ல்டு வார் 2ஆம் உலகப் போரானது தொடங்கிறது. இந்த 2ஆம் உலகப் போர் தொடங்கியதுக்கு அப்புறமா நிறைய இராணுவ வீரர்கள் வந்து காயமடைஞ்சு ரத்த இழப்பை வந்து சந்திச்சாங்க. அப்போ அவங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்டது. அதுக்கு டண்டியில் இவரால் நிறுவப்பட்ட பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சர்வீஸ் அங்கேருந்து டேனியல் ஃபவுலர் கப்பல் மூலமாக அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சர்வீஸ் ஆனது தொடங்கி இருந்தது. அது ரொம்ப ஒரு ஆதரவான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஸ்காட்லாண்டில் டேனியல் ஃபவுலர் கப்பல் அவரால் நிறுவப்பட்ட அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சர்வீஸ் அதனுடைய மெத்தடையை அப்படியே வந்து ஒட்டுமொத்த ஸ்காட்லாண்டில் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா டேனியல் ஃபவுலர் கப்பலோடைய ஒர்க்கானது இருந்தது. அதுக்கப்புறம் 1940 காலகட்டத்தில் இதனுடைய முக்கியத்துவத்தை இன்னும் டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து ரொம்ப தெரிவித்தாங்க ஸ்காட்லாந்து முழுக்க. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கர்ப்பமாக இருக்கிற ஒரு பெண் இருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்குது. அதே சமயம் அந்த பெண்ணினுடைய கருவில் வளரக்கூடிய குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த ஓ நெகட்டிவாக அந்த பெண் இருக்கிறனால அவங்களுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தையினுடைய அந்த ஓ பாசிட்டிவ் ரத்தத்தை அது வந்து ஃபாரின் பாடி, அதாவது ஃபாரின் சப்ஸ்டன்ஸாக நினச்சி அது வந்து ஒரு கிருமியாக நினச்சி இந்த ஓ நெகட்டிவ் உள்ள அந்த பெண்ணினுடைய உடலில் இம்யூன் சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்து அந்த குழந்தையை அழிக்கும். இது வந்து வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு. ஸோ அதையும் வந்து தடுக்கணும் அப்படின்னா அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பற்றி முழுமையான நாலேஜ் தேவை. ஸோ அதையும் வந்து டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து வலியுறுத்தி வந்தாங்க. இதுக்கப்புறம் நிறைய இராணுவ வீரர்கள் வந்து ஸ்காட்லாந்து முழுக்க இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சர்வீஸ் மூலமாக அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்லாம் சரியாக பண்ணப்பட்டு நிறைய நபர்கள் காப்பாற்றப்பட்டாங்க. இதுக்கு மிக முக்கிய காரணமாக டேனியல் ஃபவுலர் கப்பல் இருந்தாங்க. பின்னர் 1945ஆம் ஆண்டு இந்த செகண்ட் வேர்ல்டு வார் 2ஆம் உலகப் போரானது முடிவடைஞ்சிருது. இந்த காலகட்டத்தில் தான் இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல் அங்கே வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜியாக ஜே ஷா டன் அப்படின்றவர் இருந்தாங்க. அவர் இருந்த அந்த 1945 இறந்து போனாங்க. அவர் இறந்து போனதுக்கப்புறமா அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்ற பதவியானது டேனியல் ஃபவுலர் கப்பலுக்கு வழங்கப்பட்டது. இதனால் டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து டண்டியில் இருக்கிற டண்டி ராயல் இன்ஃபர்மரியுடைய பெத்தாலஜிஸ் அப்படின்ற பதவியையும் அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அந்த 2 பதவிகளையும் ரிசைன் பண்ணிவிட்டு இந்த 1945ஆம் ஆண்டு இவருடைய மனைவியை அழைச்சிட்டு இவர் ஸ்காட்லாண்டுடைய 5ல இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவுக்கு டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து போய் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலோடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி நோயியல் பேராசிரியராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி
அதே கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்ற மருத்துவமனை அதனுடைய ஒரு பெத்தாலஜிஸ்ட் நோயியல் நிபுணராகவும் இவர் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அதே கிளாஸ்கோவில் இருக்கிற கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற மருத்துவமனையினுடைய ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராகவும் இவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் த பிளட் குரூப் ரீசர்ச் அப்படின்னு ஒரு புக் எழுதி 1946ஆம் ஆண்டு டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே 1946ஆம் ஆண்டு அந்த ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1946ஆம் ஆண்டு டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து பெறாங்க. அதுக்கப்புறமா 1947ஆம் ஆண்டு அந்த ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ FRCPSG அப்படின்ற பட்டத்தை கௌரவத்தை 1947 டேனியல் ஃபவுலர் கப்பல் பெறாங்க. அதுக்கப்புறமா டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து பெத்தாலஜியில் வெறும் வந்து அந்த கற்பிக்கிறது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் ரிசர்ச்லையும் ஈடுபடணும் அப்படின்றதுல டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து ரொம்ப முக்கியமான பங்களிப்புகளை கொடுத்து வந்தாங்க. இந்த நிலையில தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி அதனுடைய ஒரு ஹானரி ஃபெல்லோவா கௌரவ உறுப்பினராக 1950ஆம் ஆண்டு டேனியல் ஃபவுலர் கப்பல் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா டேனியல் ஃபவுலர் கப்பல் இந்த மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜிலையும் தொடர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அது வந்து பிளட் ரிசர்ச் சம்மந்தமாக RH ஃபேக்டர் சம்மந்தமாக அதுக்கப்புறமா வந்து இந்த பெர்னீசியஸ் அனிமியா ஆஃப் ப்ரெக்னன்சி அது சம்மந்தமாக அப்படின்னு தொடர்ந்து டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து பல வேலைகளை இவர் வந்து பார்த்து வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இவர் வந்து அசோசியேஷன் ஆஃப் கிளினிக்கல் பெத்தாலஜிஸ்ட் அதனுடைய ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மேலும் அந்த அசோசியேஷன் ஆஃப் கிளினிக்கல் பெத்தாலஜிஸ்டோடைய ஒரு பிரசிடெண்டாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. கூடுதலாக அந்த அசோசியேஷன் ஆஃப் கிளினிக்கல் பெத்தாலஜிஸ்டுக்கு உண்டான கவுன்சிலுடைய சேர்மனாகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. பின்னர் 1956ஆம் ஆண்டு சிம்ஸ் வுட்ஹெட் மெடல் அப்படின்றது 1956 டேனியல் ஃபவுலர் கப்பலுக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் 1958ஆம் ஆண்டு யுனைடெட் கிங்டம் தரப்பிலிருந்து கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் CBE அப்படின்ற கௌரவம் வழங்கப்பட்டது. கூடுதலாக இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அதனுடைய ஒரு மெம்பராக அதே 1958ஆம் ஆண்டு டேனியல் ஃபவுலர் கப்பல் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ MRCP மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ். அதே மாதிரி அதே 1958ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு மெம்பராகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா MRCP அப்படின்ற அந்த ஒரு மெம்பர்ஷிப்பையும் அதே 1958 டேனியல் ஃபவுலர் கப்பல் பெறாங்க. இதை தொடர்ந்து 1960ஆம் ஆண்டு அந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அதனுடைய ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அப்படின்றது மருத்துவர்கள் லண்டனில் இருக்கிற மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். அதே மாதிரி தான் எடன்பராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா அப்படின்றதும் எடன்பராவில் இருக்கிற ஃபிசிஷியன்ஸுக்கு உண்டான மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். ஸோ அந்த ரெண்டு இதனுடைய ஃபெல்லோவாகவும் ஏற்கனவே மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ 1960 ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் FRCP அப்படின்ற அந்த ஒரு கௌரவத்தையும் ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா FRCPE அப்படின்ற கௌரவத்தையும் அதே 1960 டேனியல் ஃபவுலர் கப்பல் பெற்றாங்க. இதுக்கப்புறமா அந்த ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக 1962ஆம் ஆண்டு டேனியல் ஃபவுலர் கப்பல் அந்த நியமிக்கப்பட்டாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ FRCPG அப்படின்ற அந்த ஒரு கௌரவத்தையும் பெற்றாங்க. அதுக்கப்புறம் அதே 1962ஆம் ஆண்டு தான் யுனைடெட் கிங்டமில் ராயல் காலேஜ் ஆஃப் பெத்தாலஜிஸ்ட் ஆனது நோயியல் நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ் ஆனது நிறுவப்பட்டது. அது நிறுவப்படுறதுக்கு மிக முக்கிய காரணமாக டேனியல் ஃபவுலர் கப்பலும் இருந்தாங்க, ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸாக. ஸோ டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து 1963ஆம் ஆண்டு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் பெத்தாலஜிஸ்டோடைய ஒரு ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ FRCPET அதாவது ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் பெத்தாலஜிஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு கௌரவத்தை 1963ஆம் ஆண்டு டேனியல் ஃபவுலர் கப்பல் பெற்றாங்க. இதுக்கப்புறமா 1966ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய டண்டியில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி அவங்க தரப்பிலிருந்து இவர் வந்து ஹானரி LLD அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை பெற்றாங்க. LLD அப்படின்னா லெகம் டாக்டரேட் அப்படின்னு லட்டினில் எக்ஸ்பென்ஷன். இதுவே வந்து
இங்கிலீஷில் கேனன் லா, சிவில் லா 2 லாஸ் உள்ளடங்கிய டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஆனரி டாக்டர் ஆஃப் லாஸ், ஆனரி எல்எல்டி 1966ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி தரப்பிலிருந்து இவருக்கு வழங்கப்பட்டது. யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் தரப்பிலிருந்து இவருக்கு வந்து வழங்கப்பட்டது 1966ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் 1967ஆம் ஆண்டு டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அந்த பதவியிலிருந்து இவருடைய 67 வயதில் இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. இவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா இவருடைய ஸ்டூடெண்டாக இருந்த ஜான் ரசல் ஆண்டர்சன் அவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி 1967 பணிபுரிய ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ராபர்ட் மியோர் அப்படின்ற இவர் தான் அசிஸ்டண்டாக இருந்தாங்க. இந்த ராபர்ட் மியோர் கீழே தான் அந்த பெத்தாலஜிஸ்ட் எழுதியிருந்த டெக்ஸ்ட் புக் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்னு 1924 எழுத ஆரம்பித்த அந்த புத்தகம் அதனுடைய 6th, 7th, 8th அதாவது 6ஆம் பதிப்பு, 7ஆம் பதிப்பு, 8ஆம் பதிப்பு இந்த 3 பதிப்புகளையும் டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து ஒரு சிங்கிள் நபராக இருந்து சிங்கிள் எடிட்டராக இருந்து எடிட் பண்ணாங்க. இதை தொடர்ந்து 1970களில் குறிப்பாக 1971ஆம் ஆண்டு அந்த ஜான் ரசல் ஆண்டர்சன் அவரை வந்து சேர்த்துக்கிட்டு டெக்ஸ்ட் புக் ஆஃப் பெத்தாலஜியோடைய 9th எடிஷனை ரிவைஸ் பண்ணி 1971 டேனியல் ஃபவுலர் கப்பல் வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் இவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா இவர் வந்து நிறைய கௌரவங்கள் பெற்றாங்க. குறிப்பாக ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா டேனியல் ஃபவுலர் கப்பல் இவருடைய மனைவி அழைச்சிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து அதே ஸ்காட்லாண்டுடைய ஆங்கஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துக்கு இவர் வந்து போயிடுறாங்க. குறிப்பாக அந்த ஆங்கஸ் அது வந்து அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஆங்கஸுக்கு டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து போயிடுறாங்க. குறிப்பாக வந்து அது எட்ஜல் அப்படின்ற இடம். இந்த எட்ஜல் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் அந்த ஆங்கஸுக்கு பக்கத்தில் இருக்கிற அபர்டீன்ஷியரில் இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த ஸ்காட்லாண்டுடைய ஆங்கஸில் இருக்குது. ஸோ அங்கே தான் இவர் வந்து வாழ்ந்து வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் கூட டேனியல் ஃபவுலர் கப்பல் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் பெத்தாலஜிஸ்ட் அதுக்குண்டான ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் மேலும் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் பெத்தாலஜிஸ்டோடைய எக்ஸாமினிங் போர்டோடைய ஒரு சேர்மனாகவும் கூட நியமிக்கப்பட்டாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1976ஆம் ஆண்டு February 13 அன்னைக்கு சரியா இவருடைய 76 வயது பூர்த்தி அடைகிறதுக்கு 15 நாட்களுக்கு முன்னாடி இவருடைய 75 வயதில் டேனியல் ஃபவுலர் கப்பல் இறந்து போகிறாங்க. ஏன்னா February 28, 1900ஆம் ஆண்டு பிறந்தாங்க. ஸோ இவருடைய 76வது வயது வந்து கம்ப்ளீட் ஆகுறதுக்கு 15 நாட்களுக்கு முன்னாடி 1976 February 13 அன்னைக்கு இவருடைய 75 வயதில் டேனியல் ஃபவுலர் கப்பல் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போயிட்டாலும் டேனியல் ஃபவுலர் கப்பல்னால நோயியலுக்கு ஆற்றப்பட்ட பங்களிப்பு அப்படின்றது மிகப்பெரியது. அதே மாதிரி ரத்த பரிசோதனைகள், அதே மாதிரி பிளட் குரூப் சம்மந்தப்பட்ட ரிசர்ச், அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சியின் போது ஏற்படுற பெர்னீசியஸ் அனிமியா அப்படின்னு இது போன்ற விஷயங்கள் இன்னைக்கு பெரிய அளவில் புரிதல் ஏற்பட்டு அதுக்குண்டான சரியான சிகிச்சை இன்னைக்கு வழங்கப்பட்டு வருது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமும் டேனியல் ஃபவுலர் கப்பல் தான். ஸோ இப்பேற்பட்ட டேனியல் ஃபவுலர் கப்பல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.